எல்லோரும் ஒரே திசையில் போகும்போது ஒரு பெண்குயின் மட்டும் ஏன் தனியாக நடக்குது? பெண்குயின்கள் பொதுவாக பாதுகாப்புக்காகவும் உணவுக்காகவும் கூட்டமாக வாழும் உயிரினங்கள். ஆனா சில நேரம் சில பெண்குயின்கள் மட்டும் தங்களது கூட்டத்தை விட்டுப் பிரிந்து மலையை நோக்கி தனியாக பயணிக்கின்றன. இதற்கான காரணத்தை விஞ்ஞானிகளுக்கும் கூட முழுமையாக கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனா இஸ்லாம் இதை பார்க்கும் பார்வை வேறு. ஒரு கூட்டமே ஒரு வழியில் போனாலும் அல்லாஹ் காட்டும் சரியான வழி வேறொரு திசையில் இருந்தால் அந்த வழியில் தனியாக பயணிப்பது தவறல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரோனின் படை பின்னால் முன்னால் கடல். ஆனா அல்லாஹ் காட்டிய வழியில் நடந்தார். கடல் பிளந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் பயணத்தில் எல்லோரும் போகும் பாதையை அல்ல, அல்லாஹ் காட்டிய மாற்றுப் பாதையை தேர்ந்தெடுத்தார். இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் ஒரே மனிதராக ஒரு சமூகத்துக்கு எதிராக சத்தியத்திற்காக நின்றார். அஸ்ஹாபுல் கஹஃப் தவறான ஊரை விட்டு அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து தனியாக பயணித்த இளைஞர்கள். இன்று நீ தனியாக உணர்ந்தால் நீ தொலைந்து போகவில்லை. ஒருவேளை அந்த பெண்குயினைப் போல அல்லாஹ் உன்னை ஒரு சிறந்த பாதையில் வழிநடத்திக் கொண்டிருக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ்.